பண்ண போகிறேன் ரைஸில். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ரைஸ், மில்க் சாலிட், மில்க் பவுடர், சுகர், கேஷ்யூ, ஆல்மண்ட், சஃப்ரான். இது வந்து 700 கிராம். 700 கிராம் வந்து அதே தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இதை வந்து 15 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும். இதை மீடியம் ஃப்ளேமில் கொதித்து கஸ்டர்ட் பதத்துக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணணும். பால் கீழ் எதுவும் இதில் கலக்க வேண்டாம், எல்லாமே இதில் இருக்கு. கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். தான் கொதிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டர்ட் பதத்துக்கு ரெடி ஆகிட்டு வருது. இந்த பேக் வந்து 150 கிராம் வந்து 700 மில்லி தண்ணி, 700 கிராம் தண்ணியை ஊற்றி நல்லா 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த இதில் வச்சு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு கஸ்டர்ட் பதத்துக்கு வந்த உடனே ஆஃப் பண்ண வேண்டியது. இப்போ வரப்போட்டு இந்த கலர் மாறிட்டு வரும். இந்த ஒயிட் கலர் வந்து லைட் ப்ரௌனிஷாக மாறிட்டு வரும். இதுலேயே எல்லாமே இருக்குது. பாதாம், இது சஃப்ரான், குங்குமப்பூ, ஏலக்காய் எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாட்டரை ஊற்றி இன்ஸ்டன்ட்டு புட்டிங். இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். அது சூடாகவும் சாப்பிட்லாம், ஹாட்டாகவும் கோல்டாகவும் சாப்பிட்லாம். ஈவினிங் டெசர்ட், இந்த டின்னர் இதுக்கெல்லாம் இது பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ ரெடி ஆகிடும்.
ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரைஸ் புட்டிங் ரெடி. உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.